ஒரு நெருக்கடியான சூழல் என்பதை விட ஒரு மோதல் போக்கு கடைபிடிக்கக்கூடிய சூழலில் நாம் இருக்கிற எல்லையில் பதட்டமான ஒரு சூழல். அது பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்குமான யுத்தமாக மாறுமா, அல்லது பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய பலுசிஸ்தான் அவருடைய தாக்குதல்கள் அதிகமாகி பாகிஸ்தான் பலுசிஸ்தானோட மோதுவதற்கான சூழல் உருவாகுமா என்றெல்லாம் ஒரு பதட்டமான சூழல். உடனே இங்கே பெரிய எக்ஸ்பர்ட்ஸ் மாதிரி டிவிலெலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப அபத்தமாக சிலது பண்ணுறாங்க. அதை சொல்லிவிட்டு அப்புறம் நம்ம இதுக்குள்ளே போகலான்னு நினைக்கிறேன். அதாவது இந்தியன் ஆர்மி சொல்லக்கூடிய அதிகாரப்பூர்வ தகவல்களை விட அந்த டிவியை சொல்லலாம், பாலிமர்னு ஒரு டிவி எவ்வளோ ஒரு மட்டமான டிவின்னு பாருங்கள். ஒரு 500 ட்ரோன் வருது, அடிக்குது பாகிஸ்தான்லேருந்து சைனாக்காரன் கொடுத்தான். அதை இதுதான் ரன்னிங் கமெண்ட்ரி. சைனாக்காரன் கொடுத்தாது, சைனாக்காரன் அடித்து வீழ்த்த உடனே உலகம் முழுக்க சைனா மிகப்பெரிய வல்லரசாக இருந்தால் கூட அது பின்னுக்கு ஓடி போச்சு அப்படின்னு அவங்க ஒரு பெரிய சைனாவை வேணுமெனே வம்புக்கு இழுத்து இந்தியாவுக்கு எதிராக மாற்றுறான். புரியுதா உங்களுக்கு? அவன் மாற்றினா கூட பரவாயில்ல, உண்மை சொல்லணும்ல. மறுநாள் காலையில் அந்த சோஃபியா இந்தியன் ஆர்மியோட கர்னல் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இது துருக்கியோட ட்ரோன்ஸ், இது ஏற்கனவே ஆயுதங்கள் வாங்குது. நாம் எப்படி ரஷ்யாவில் S-400 போன்ற ஆயுதங்களை வாங்குகிறோமோ அது போல் அந்த நாடு வாங்கியிருக்கு. ஒவ்வொரு நாடும் வாங்கும். இந்தியாவும் விற்பனை இருக்குது. தெரியும், நம்ம மார்க்சிஸ்ட் கட்சியை சேர்ந்த தோழருக்கு தெரியும், கிண்டியில் இருக்கக்கூடிய ஒரு ஆயுத தொழிற்சாலை எங்கே ஏற்றுமதி பண்ணுது? இராணுவ தடவங்களை இஸ்ரேலுக்கு ஏற்றுமதி பண்ணுச்சு. இஸ்ரேலுக்கு ஏற்றுமதி பண்ணாதே என்று அன்றைக்கு CPM ஆர்ப்பாட்டம்லாம் நடத்தினாங்க. ஒரு மோசமான ஒரு நாடு இஸ்ரேல், டெரரிஸ்ட்னு. அந்த நாடே ஒரு பயங்கரவாத நாடு, அது பேசிச நாடு. அது அந்த நாடு உடனே என்ன பண்ணுதுன்னா, இந்தியாவுக்கு ஆதரவு முதல்ல அதுதான் தரேன்னு சொல்கிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? நாம் இந்தியாவோட RSS விட BJPயை விட தேசபக்தர் மிக்கவர்கள் யார்? நாம். இந்தியாவின் சுதந்திரத்தை காட்டி கொடுத்தது யார் என்று உலகத்துக்கே தெரியும். ஆனால் இன்றைக்கு ஒரு பெரிய தேசபக்தி போல இருக்காங்க. உங்களுக்கு தெரியும், ஒருத்தர் அழகாக சொன்னார், நாம் வெற்றி பெற்று விட்டோம் என்றெல்லாம் கூட சொல்லலாம். ஆனால் எல்லையில் இருப்பவருடைய வலியும் வேதனையும் ஒரு பெரும் துயரமாக அது போய் சேரும் அப்படின்னு தானே. நேராக வரான் ஒரு 26 பேரை சாதாரண அப்பாவி பொதுமக்களை கொலைபாதக செயல் கொன்று விட்டு ஓடி போகிறான் அயோக்கிய பயல்கள், அந்த தீவிரவாதிகள். இன்றைய தினம் வரை அதை அவர்களை கண்டுபிடித்து யார் என்று நம்மால் பண்ண முடியாது, வேறு விஷயம் என்று கடந்து போயிட முடியாது. காரணம், நம்ம ஒரு 1,80,000 இராணுவ வீரர்களை நம்ம அங்கே அந்த எல்லையில் நிற்க வைக்க முடியல நம்மளால். அதுக்கே காலியாக இருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்? எனவே என்னென்னா அந்த மாதிரி இருக்குது. இப்போ கூட அந்த மோதல் போக்கு என்னென்னா, இப்படி பரபரப்பான செய்திகளை கொண்டு மக்களை டென்ஷன் ஆக்கி விட்டுட்டு போகிறாங்க. யுத்தம்னு வந்தால் அதில் கொல்லப்படுவதும் பாதிக்கப்படுவதும் சாதாரண உழைப்பாளி மக்கள், எந்த நாட்டில் நடந்தாலும் எங்கு நடந்தாலும். இப்போ கூட நம்முடைய முதலமைச்சர் ஒரு பேரணி நடத்தியிருக்காரு, ஒரு பிரம்மாண்டமான பேரணி. அதில் 2 விஷயம் இருக்குது. நம்ம கூட முதல்ல நினச்ச, எதுக்கு திடீர்னு ஒரு பேரணியை அறிவிச்சார் நேற்று அப்படின்னு சொல்லி. அதில் 2 இருக்குது. ஒன்று, பாரதிய ஜனதா கட்சி நாடு முழுக்க என்ன பண்ணுது, அவர்களுடைய மிகப்பெரிய தேசபக்தி மிக்கவர்கள் தான் அப்படின்ற மாதிரி அவங்க அதை முன்னாடி நிறுத்தத்துக்கு பார்க்குறாங்க, அல்லது அதை பின்னாடி எலெக்ஷனுக்காக ஓட்டாக மாற்ற பார்க்குறாங்க. நம்ம அவர்கள் செய்த தவறுகளை பின்னாடி விமர்சிப்போம், அது வேறு. அதை அப்படி இல்லை, நாங்கள் எல்லோரும் இந்திய இராணுவத்தோடு இந்தியா எடுக்கக்கூடிய முடிவுகளுக்கு துணையாக நிற்போம், எனவே பாரதிய ஜனதா கட்சி அதை ஒன்றும் பண்ண முடியாது என்று அதனுடைய செல்வாக்கை தனதாய் கொள்வது ஒன்று. அது உள்ளே இருக்குது, வெளிப்படையாக சொல்லணும், நல்லது, அது தப்பு கிடையாது. ஆனால் இன்னொரு டேஞ்சர் இருக்குது அதில். இவன் மற்றவங்க என்ன தெரியுமா பண்ணுவாங்க? உதாரணத்துக்கு ஒன்று சொல்கிறேன். நீங்கள் அந்த 22ஆம் தேதி அந்த தாக்குதல் நடந்த பிறகு, அப்பாவில் கொல்லப்பட்ட பிறகு, அடுத்த நாள் 23ஆம் தேதி காலையில் உத்தரப்பிரதேசில் ஒரு சின்ன தெரு ஓரத்தில் ஒரு பிரியாணி கடை வச்சுருக்கான். அஸ்கர் அலி, என் பேர் அஸ்கர் அலின்னு. அவனை ஒரு பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த ஒரு உத்தரப்பிரதேச நிர்வாகி நேராக வரான், துப்பாக்கியாலே சுட்டுட்டு கொண்டுட்டு போகிறான். ஒரே ஒரு காரணம், அவன் பேர் அஸ்கர் அலி.
இந்த சாதாரண ஏழை தொழிலாளி என்ன பண்ணுறான்? இங்கே கூட ஏராளமான பேர் இந்திக்காரன் வரான். நம்ம சொல்கிறோம் நம்ம வேலை செய்யலைன்னு, அவனுக்கு வேறு வழி இல்லை. தமிழ்நாட்டில் எங்களுக்கு அது வெளிநாடு மாறி இருக்குது. வேறு எங்களுடைய குடும்பத்தை ஒரு 6000 ரூபாய் 7000 ரூபாய் தான் எங்கள் குடும்பத்தை பாதுகாப்பேன்னு சொல்கிறான். அங்கே 3000 ரூபாய் 2000 ரூபாய் கூட கிடையாது. தமிழ்நாடு மதசார்பற்ற தன்மைக்கு முன்னுதாரணமாக இந்தியாவுக்கே இருப்பது. நம்ம தாவூத் மியான்காரன் இருக்கார்ல, காகிதம் இல்லத்தோட பேர், அவங்க அப்பா பார்லிமெண்ட்டில் பேசும்போது சொல்கிறார். என்ன பேசுகிறாருன்னா, என்னை கேட்டால் நான் யார்? ஒரு தமிழன். நான் யார் என்று கேட்டால் நான் ஒரு இந்தியன். என் மதம் எது என்று கேட்டால் இஸ்லாம். ஆனால் நான் யாருன்னு சொல்கிறார் அவர்? நான் ஒரு இந்தியன் அப்படின்றார். இப்போ என்ன காஷ்மீரில் இருக்கவங்களாம் பாகிஸ்தானுக்கு ஆதரவாக இருக்காங்க. இன்னைக்கு கூட ஹரியானா தலைநகர் சண்டிகரில் சொன்ன உடனே ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் நிற்கிறாங்க, முசல்மான் உட்பட நிற்கிறாங்க. ஆனால் ஏன் இந்த வக்ஃப் திருத்த சட்டத்தை சிறுபான்மை மக்கள் நலக்குழு திரும்ப பெற வேண்டும் என்று சொல்வதற்கான அடிப்படை என்னன்னா, இது அரசியல் சட்டம் வழங்கியிருக்கக்கூடிய உரிமை. இது நம்ம பிட் நோட்டீஸ்லேயே போட்டிருக்கோம். 15, 16 என்ன சொல்லுதுன்னு. அதில் என்னென்னா 25, 26 என்ன சொல்லுதுன்னா, நீ விரும்பிய மதத்தை பின்பற்றலாம். அரசியல் சாசனம் நமக்கு 25 நமக்கு சொல்லியிருக்கு. 26 நீ எந்த நிறுவனத்தையும் நடத்தலாம், அதை நீங்கள் பாதுகாக்கலாம்னு சொல்லுது. 29 கல்வி சாலைகளை நீ நடத்துன்னு சொல்லுது. யாருக்கு? முஸ்லிமானுக்கோ அல்லது சிறுபான்மையினருக்கோ. அதில் சொல்லும்போது என்ன சேர்த்து சொல்லுதுன்னா, அனைத்து சமயத்தவரையும் சமமாக நடத்து. நீ சிறுபான்மை என்பதனால வெறும் முஸ்லிமான் மட்டும், அல்லது நீ கிறிஸ்டின் என்பதனால ஒரு ஆண்டனியோ அல்லது ஒரு ஜோசப்புக்கு மட்டும் ஒரு தனியாக இதை ஒரு அட்டென்ஷன் கொடுக்காத, அனைவரையும் சமமாக நடத்து அப்படின்னு சொல்லுது. அதில் பார்லிமெண்ட்டில் நீங்கள் இன்னொன்று கூட சொல்லலாம். ஏன்னு கேட்டால், முஸ்லிமான் மேலே அவ்வளோ வெறுப்பு இருப்பதற்கு ஏன் இந்த சட்டத்தை கூட நம்ம விட்டுட்டு போயிடலாம். சரி, எல்லா சட்டமும் நமக்கு என்ன சொத்தாக இருக்குது? ஒன்றும் கிடையாது, எல்லாருக்கும் பிரித்து கொடுத்துறான்னு பார்க்கலாமான்னு. ஆனால் பாரதிய ஜனதா கட்சி அப்படி நடைமுறையில் அது இல்லை. அரசியல் சாசன சட்டத்திற்கு வழங்கிய உரிமை அத்தனையாக அது என்ன பண்ணுது? கொஞ்சம் கொஞ்சமாக டிஸ்மேண்டில் பண்ணிட்டு வெளியில் வந்துடுது. அற்புதமாக திராவிட முன்னேற்ற கழகத்தின் எம்பி ராஜா அவர்கள் பார்லிமெண்ட்டில் அழகாக பேசுகிறார். அதே மாதிரி ராஜ்யசபாவில் சிபிஎம்மோட எம்பி ஜான் பிரிட்டோஸ் அழகாக பேசுகிறார். அழகாக என்ன அற்புதமான அரசியல் சாசனத்தில் அன்னைக்கு என்ன நிகழ்ந்தது என்பதை 1954 இந்த முதல் சட்டம் வக்ஃப் சட்டமே அப்போ தான் கொண்டு வரப்படுது. ஆனால் அதுக்கு முன்னாடி இந்தியா சுதந்திரம் அடைந்த பிறகு சுதந்திரம் அடைந்தது. ஆனால் அரசியல் சாசனத்தை உருவாக்குவதற்கான ஒரு நீண்ட நெடிய விவாதம் என்பது நடக்குது. அந்த விவாதத்தில் தான் அரசியல் சாசனத்தை எழுதுவதற்கு அண்ணல் அம்பேத்கர் தலைமையில் ஒரு குழு, அது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அதே நேரத்தில் சிறுபான்மை மக்களுக்கான ஒரு குழு என்பது போடப்படுது. அப்படி அந்த குழு கொடுத்த பரிந்துரையின் பேரில் உருவாக்கப்பட்டது தான் 1954 இந்த வக்ஃப் திருத்த சட்டம். யார் யார் இருக்காங்க? அதில் நேரு இருக்கார், ஜவஹர்லால் நேரு, அண்ணல் அம்பேத்கர் இருக்கிறாரு, வல்லபாய் பட்டேல் இருக்கிறாரு, முனிஷ் இருக்கார், லால் பகதூர் சாஸ்திரி இருக்கார். இவர்களெல்லாம் சேர்ந்து உருவாக்கப்பட்டதான் இந்த வக்ஃப் திருத்த சட்டம். இந்த சட்டத்தை அப்போ அவங்க கொண்டு வராங்க, உரிமையில் கொடுக்கப்படுது. அதில் அப்பயும் என்ன சொல்கிறாருன்னா, நான் இன்னொன்று சொல்கிறாரு, சஞ்சய் கண்ணா தான் நல்லா அதை கடந்த 16ஆம் தேதி ஏப்ரல் 16ஆம் தேதி ஒரு நல்ல தீர்ப்பை அதில் சொல்கிறார். எல்லாம் போகிறாங்கல்ல, அது கூட ஒரு 78 பேர் வக்ஃப் திருத்த சட்டத்தை திரும்ப பெறுவதற்காக அப்டேட் ஆகுறாங்க. நான் கூட வரேன்னு சொல்லி அதில் ஒரு 4 என்ன தான் உச்சநீதிமன்றம் எடுத்துக்குது. மீதிலாம் அவங்க ரெஃப்யூஸ் பண்ணிடுறாங்க, வேண்டாம் அப்படின்னு சொல்லி அதில் திரும்ப விட்டுடுறாங்க. அதில் கூட பாருங்கள், இந்த ரிட் பெட்டிஷன் அவர் நம்பரே இல்லை, அந்த நம்பர் ஆகல அவருக்கு ரீசருக்கு. அதில் உடனே இப்போ புதுசாக ஆரம்பித்தார்ல இந்த நம்ம இந்த கட்சி ஒரு தாவேகாவா, அந்த கட்சியில் இருக்கிறோம். தாவேகா வெற்றி பெற்று விட்டது, வக்ஃப் திருத்த சட்டத்தை கொண்டு வந்துட்டாங்க. பாருங்கள் எப்படி இருக்குன்னு, வேடிக்கையாக இருக்குல்ல. வக்ஃப் திருத்த சட்டத்தை ஒரு ரிட் பெட்டிஷன் எடுத்துக்கல. நீ 78 பேர் நீ ஒரு ஆள் உன்னை கன்சிடர் பண்ணவே இல்லை, நீ வேண்டான்னு சொல்லிடுச்சு. நீ தேவைன்னா பிரமாண பத்திரம் நீ தாக்கல் பண்ணு, நீ என்னென்ன பண்ண போகிறோன்னு சொல்லியாச்சு. உடனே அவங்க அப்படி பண்ணுறாங்க. அப்போ இதெல்லாம் எதை குறிக்குது?
அப்போ அன்றைக்கு 1954 எழுதப்பட்ட அந்த சட்டத்தில் படிப்படியாக இஸ்மாயில் பேசும்போது சொன்னால் 44 சட்டங்கள் அதுக்குள்ளே போல. அப்போது அதை சஞ்சய் கண்ணா என்ன கேள்வி கேட்கணும், 2 கேள்வியை வலுவாக கேட்டார் உச்சநீதிமன்ற நீதிபதி. இப்போ மறுபடியும் இப்போ அடுத்தது மே முடிஞ்ச உடனே ஜூனில் வரப்போகுது, சம்மர் வெக்கேஷன் முடிஞ்ச பிறகு என்ன கேட்குறான், 2 கேள்வி. நீ 2 இந்துக்களை அறநிலைத்துறையில் எல்லாம் இருக்கீங்க, 2 முஸ்லிமான நீ அதில் சேர்ப்பியா இந்து அறநிலைத்துறையில் அந்த போர்டில்? ஒன்று. அந்த கேள்வி கேட்ட உடனே மேத்தா அவரோட ஒரு ஒன்றும் பண்ண முடியல, மத்திய அரசோட அட்வொகேட் ஜெனரல் பேசாமல் நிற்கிறார் அவர் மலை மாதிரி. அப்புறம் என்ன சொல்கிறாரு, 14ஆம் நூற்றாண்டில் 16 எங்கே 600 வருஷம் எங்கே 14ஆம் நூற்றாண்டுக்கு அப்புறம் வருவாய்த்துறையில் ரெக்கார்டு இருக்குன்னு கேட்குறாரு. இந்த ஏற்கனவே கூட சில இதில் சொல்லியிருக்கேன், இந்த கூறப்பட்டான்னு சொல்லுவாங்க. அப்போல்லாம் கூப்பிட்டு வச்சு இது வாம்பா முனுசாமி நீ இந்த இதெல்லாம் எடுத்துக்க அப்படின்றது ஒன்று. அப்புறம் மன்னர் வந்த பிறகு என்ன பண்ணார், மங்களம் பண்ணார். மங்களம், அந்த மங்களம் இந்த மங்களம்னு இருக்குல்ல, நிறைய மங்களம், அதெல்லாம் நீ எடுத்துக்க. அப்புறம் கல்வெட்டில் ஒரு முல்லை இதான் உனக்கு. அப்புறம் செப்பு பட்டயம். ரெவன்யூ இது வில்லியம் ஜோன்ஸ் தான் கொண்டு வரார் 1813 சென்சஸ் எடுக்கும்போது. அதுக்கப்புறம் அவரே தான் சென்சஸ் எடுக்கிறாரு, அவரே தான் வருவாய்த்துறையோட இதுவாக இருக்கார். அப்போது நமக்கு என்ன, அப்போ இந்த பட்டம் அதெல்லாம் இல்லாததெல்லாம் வக்ஃப் போர்டு இல்லாததெல்லாம் அரசாங்கம் எடுத்துக்கொள். அதான் டெல்லி ஹைகோர்ட் ஜட்ஜி ஒருத்தர் சொன்னார், இந்த நீதிமன்றமே வக்ஃப் போர்டோட சொத்து தான் இது, டெல்லி நீதிமன்றம் இருக்கிறது அப்படின்னா முசல்மான் வக்ஃப் போர்டு நீதிமன்றத்தை எடுத்துக்குமா? அப்படிலாம் எடுத்துக்காது, அப்படிலாம் நீங்கள் எடுத்து சட்டம் போடாதீங்க அப்படின்னு சொல்கிறார். அப்போலாம் இந்த சட்டம் ஏன் வருதுன்னா, முஸ்லிம்கள் மீது வெறுப்புணர்வு. நாக்பூரோட கூடாரம், அது அருள்மொழி அவர்கள் மரியாதைக்குரிய அருள்மொழி அவங்க பேசுவாங்க, ஒரு வார்த்தை சொல்லி நான் முடிக்கிறேன். அவருடைய ஏற்பாடு தானே. ஏன்னா சிஏஏ சட்டம், அதிமுக ஒரு துரோக கட்சி, அதை ஞாபகம் வச்சுங்க. நீங்கள் அதிமுக ஒரு துரோக கட்சி 100 முறை சொல்லலாம் சிறுபான்மையினருக்கு. அன்னைக்கு 11 எம்எல்ஏக்கள் பாட்டாளி மக்கள் கட்சியும் சேர்த்து. இன்றைக்கு அது ஏதோ முஸ்லிமான அரவணைக்கிற மாதிரி இருக்கு. அரவணைப்பதல்ல, பின்னாடி விஷம் தோய்ந்த கத்தியையும் வாளையும் பின்னாடி வச்சிருக்காங்க இடதுசாரி கட்சிகள். அதே போன்று திமுக போன்ற ஒரு அற்புதமான கொள்கை பிடிப்புள்ள அந்த கட்சிகளை சிறுபான்மையர் ஊன்றுகோலாக பற்றி கொள்ள வேண்டும். நீ ஊன்றுகோலாக பற்றி கொண்டு போராடினால்தான் அது நடக்கும், இல்லைன்னா நடக்காது. நம்ம அதிமுக இப்போ என்ன, முஸ்லிமான் சில பேர் என்ன பண்ணுறாங்க தெரியுமா, அதிமுகவுக்கு ஒரு பிரிவு போய் ஆதரிச்சிருவோம், பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒரு பிரிவு போய் ஆதரிச்சிருவோம். ஆதரிப்பியா நீ? ஒரு எம்பி இருக்க அந்த கட்சிக்கு, பாரதிய ஜனதா கட்சிக்கு இல்லை, அப்படி ஆதரிக்க முடியாது. அப்படின்னா 116 பேர், அதாவது 125 பேர் ஓட்டு போட்டு ராஜ்யசபாவில் சிஏஏ சட்டம் நிறைவேறுது. வெறும் 105 பேர், 11 பேர் ஓட்டு இங்கே போட்டிருந்தா இது 116 ஆயிருக்கும், அது 104 ஆயிருக்கும், முடிஞ்சிருக்கும், சட்டம் நிறைவேறி இருக்காது. குடியுரிமை திருத்த சட்டம் மூலமாக யாரை, முஸ்லிமான் இஸ்லாமியர்களெல்லாம் அனாதையாக மாற்றுவது, வக்ஃப் திருத்த சட்டம் மூலம் சொத்துக்களை சூறையாடுவது. ஒரு மனிதனுக்கு குடியுரிமை இல்லை என்றால் அவன் சர்வதேச அனாதையாக கருதப்படுவான். 2வது, பொருளாதாரம் இல்லை என்றால் அவன் நடைப்பிணத்துக்கு சமம். அப்போ இஸ்லாமியர்களிடமிருந்து பொருளாதாரத்தையும் குடியுரிமையும் பறித்து விட்டால் ஒன்றும் நடக்கும். இது நாளைக்கு யாருக்கு நடக்கும் தெரியுமா? கிறிஸ்தவர்களுக்கும் நடக்கும். அடுத்த நாள் யாருக்கு நடக்கும் தெரியுமா? கம்யூனிஸ்டுகளுக்கு நடக்கும். அடுத்த நாள் யாருக்கு தெரியுமா? இந்து சனாதனம் என்று பேசக்கூடிய அனைவருக்கும் அது நடக்கும். எனவேதான் அன்றைக்கு பெரியார் இந்த வேலையை யாரும் செய்யல, அதனால நான் செய்கிறேன், நீ இதை செய். அவர் தான் யார் எதிரி என்பதை அடையாளம் காட்டினார். அதுக்காக தான் அவருக்கு பயந்தாங்க. எனவே தான் பெரியாரோட அதனுடைய ஆழ்ந்தாருடைய கருத்துக்கள் அத்தனையும் நீங்கள் பண்ண முடியும். ரொம்ப சிம்பிளாக அவர் சொன்னார். அந்த சனாதானத்தை எது அங்கே இறந்தா சொர்க்கத்துக்கு போனால் ஒரு வயக்காட்டில் இருந்து அவர் சொல்கிறார், தண்ணியை இறச்சி அப்படி ஊற்றுறாரு கையில் அள்ளி.
அங்கே ஒருத்தர் வராரு அந்த ஊரில். அவர் இன்னும் ஏன் தண்ணி அள்ளி இப்படி ஊற்றின்னு இருக்க, எதுவுமே இல்லாத இடத்துல. இல்லை அதை கண்ணு கெட்ட தூரம் இருக்குல்ல, கரம்பா இருக்குல்ல, அதுக்கு போய்ட்டு அந்த தண்ணின்றார். சிரிக்கிறார். அவருக்கு கேட்குறாரு, உனக்கு அறிவு இருக்கா ராமசாமி? அவர் பேர் ராமசாமி. அவர் அதை கூட சொன்னார். சொல்லலாம். திருச்சியில் ஒரு கூட்டத்தில், நீ என்ன கடவுளே இல்லைன்ற இல்லைன்ற உன் பேரை ராமசாமின்னு வச்சுக்கிறியா அப்படின்னு. யாரும் தப்பாக நினைக்க வேணாம். அது அவர் சொன்னதே 2 விஷயம் சொல்கிறார். நீ வேணா என்ன மயிருன்னு கூப்பிட்டு நான் திரும்பி பார்க்குறேன், நீ வேணா என்ன கவிதன்னு கூப்பிட்டு நான் திரும்பி பார்க்குறேன் அப்படின்றாரு. ஏன்னு கேட்டால் அது ஒரு பெயர், அவ்வளோதான். அந்த பெயரை வைத்துக்கொண்டு நான் அதுக்கு இதுவாக இருக்கணும்னு அவசியமே இல்லையே. அதில் இன்னொன்று இருக்குது. ராமசாமியை திட்டுறாரு. அவருக்கு ராமசாமியை திட்டினா ராமரை திட்டுறாருன்னு அர்த்தம். அப்போ அந்த தண்ணி அப்படி அள்ளி இறைக்கும் போது அவர் சொல்கிறாரு, ஏம்பா நீ இங்கேருந்து செத்துட்டா சொர்க்கத்துக்கு போவன்றல்ல, ஏன் இங்கேருந்து அள்ளி விட்டா அங்கே போவாதா தண்ணி? அங்கே இருக்கிற ஒரு 10 மைலுக்கு நண்டன்னு கேட்குறாரு. ரொம்ப அறிவுபூர்வமான கேள்வி. அவர் அந்த வயசில் அப்படி தான் அவரை பார்க்கணும். எனவே இதெல்லாம் ஒரு நெடிய ஒரு நூற்றாண்டு கால போராட்டங்கள் இருக்கிறது. எனவே இதெல்லாம் நம்ம பார்க்கணும். அதாவது சட்டம் சொல்வதை, அரசியல் சாசனத்தை பாதுகாக்கவில்லை என்றால் இவங்க பண்ண முடியும். எனவே இந்த சட்டத்தை திரும்ப பெறு என்று இந்த நேரத்தில் அது இதுவாக இருந்தாலும் நடக்கும்போது நாம் அதை அறிவுபூர்வமாக அனைத்து பகுதி மக்களையும், வெறும் இஸ்லாமியர்கள் மட்டுமல்ல, பொதுவாக இருக்கக்கூடிய அனைத்து சகோதரர்களையும் ஒன்றிணைத்து இந்த போராட்டத்தை முன்னெடுக்க வேண்டும் என்று கேட்டு என்னுடைய தலைமை உரையை நிறைவு செய்கிறேன்.